இப்போ சின்ன 20-30 வயசுலேயே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கழுத்தை ஸ்ட்ரைட்டாகவே நிற்க முடியல, கொஞ்சம் ஒரு சைடாக போகுது. பார்த்திங்கன்னா கை வந்து எனக்கு இப்படி ஏதாவது எடுக்கணும்னா கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. பல விஷயங்கள் இருக்குது. நரம்பு வந்து வலு இழக்கிறதுக்கு ஒரு முக்கியம். கையில் வச்சுருக்கிற மொபைல் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது சிஸ்டத்துலேயே இருக்கிறது உடம்பு ஹீட்டு, அதிகப்படியான ஹீட். இன்றைக்கி என்ன பண்ணுறோம், பல திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு மொபைலை அதிகமாக ஆஃப் பண்ணாமல் யூஸ் பண்ணோம்னா ஹீட் ஆகி ஹேங் ஆகும் இல்லையா? அதே தான் மூளை. அப்போ எவ்வளோ பெரிய சென்சிட்டிவான ஒரு நரம்பை நம்ம வந்து அனாவசியமாக வீணடிக்கிறோம். நம்ம நரம்பு பலப்படுத்திக்கணும், கண்ணு நல்லா தெரியணும், முடி நல்லா வளரணும் அப்படின்னாக்கா நம்ம உடம்புடைய மெயின் சுவிட்ச் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதை செஞ்சு பாருங்கள். காலையில் ஒரு நாள் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் உங்கள் கண் நல்லா அவ்வளோ ஒயிட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக ஏதோ ஒன்று காற்று பிடிங்கி விட்ட மாதிரி உடம்பு ஏதோ கலக்கலன்னு இருக்குப்பா. இதை அப்படியே ரெகுலர் பண்ணால் காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். அதாவது நரம்பு தளர்ச்சி, பார்க்கின்சன். இந்த கழுத்து ஆடிக்கிட்டே இருக்கும், கை பார்த்திங்கன்னா அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு காலத்தில் ஒரு 70+ தான் இருந்துச்சு இந்த பிரச்சனை. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ சின்ன 20-30 வயசுலேயே பார்த்திங்கனாக்கா எனக்கு கழுத்தை ஸ்ட்ரைட்டாகவே நிற்க முடியல, கொஞ்சம் ஒரு சைடாக போகுது. பார்த்திங்கன்னா கை வந்து எனக்கு இப்படி ஏதாவது எடுக்கணும்னா கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. பல விஷயங்கள் இருக்குது. நரம்பு வந்து வலு இழக்கிறதுக்கு ஒரு முக்கியம். கையில் வச்சுருக்கிற மொபைல் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது சிஸ்டத்துலேயே இருக்கிறது உடம்பு ஹீட்டு, அதிகப்படியான ஹீட். இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு ஒன்றும் இல்லை. நம்ம அடுப்புக்குள்ளார ஒன்று விறகு எடுத்து வைக்கிறீங்க, என்னாகும்? அது அப்படி பொசுங்கி போகுது இல்லையா? அதே மாதிரி தான் உடம்போட ஹீட்டு. நான் தொட்டு பார்த்து மேலே தொட்டு பார்த்துட்டு இதெல்லாம் இல்லை, உள்ள அனல் மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மெயினான சுவிட்சை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணணும். அதாவது சிம் பண்ணணும். இந்த சிம் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட சோலார் பிளெக்ஸ், அதாவது தொப்புள் நாடி. அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட், இந்த தொப்புள். அதுக்கு என்ன பண்ணணும், தேங்காய் எண்ணெய் மட்டும் போடணும். ஃபஸ்ட்டு நம்ம நரம்பு பலப்படுத்திக்கணும், கண் நல்லா தெரியணும், முடி நல்லா வளரணும் அப்படின்னாக்கா நம்ம உடம்புடைய மெயின் சுவிட்ச் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தொப்புள். ஏன்னா நம்ம தாய் வலி கருவலி வரக்கூடிய அத்தனையுமே ஒரே வழி. அதை வந்து சிம் பண்ணுறதுக்கு அது பிபி இருக்கா, ஹை பிபி இருக்கா, ஹை சுகர் இருக்கா, எல்லாம் எந்த வியாதியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அது பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கான மருந்து எடுத்தோம் வச்சுங்களேன், சூப்பராகிடும். ஸோ உடம்பில் இருக்கக்கூடிய மிக 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 முக்கியமான ஒரு மெயின் சுவிட்ச் தொப்புள். அந்த தொப்புளில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காய் எண்ணெய். நல்லெண்ணெய் போடலாமா, தாராளமாக போடுங்க. அது வந்து லைட்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி பண்ணும். ஸோ பேலன்ஸான ஒரு எண்ணெய் என்னன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய். இது அதிகப்படியான போசாக்கையும் அதன் சத்தையும் அதில் இருக்கக்கூடிய 72,000 நாளைக்கும் ஃபஸ்ட் என்ன பண்ணும், எங்கெங்கெல்லாம் வந்து வாதம் பித்தம் கபம் பேலன்ஸில் இருக்கோ அத்தனையுமே அது பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி சாதாரணமாக நம்ம நைட்டு படுக்க போகும்போது ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் நடக்குது. இதை பேலன்ஸ் பண்ணிக்கணும். நரம்பு மண்டலம். இன்றைக்கி என்ன பண்ணுறோம், பல திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு மொபைலை அதிகமாக ஆஃப் பண்ணாமல் யூஸ் பண்ணோம்னா ஹீட் ஆகி ஹேங் ஆகும் இல்லையா? அதே தான் மூளை. அப்போ எவ்வளோ பெரிய சென்சிட்டிவான ஒரு நரம்பை நம்ம வந்து அனாவசியமாக வீணடிக்கிறோம். கண்ணுக்குள்ள நரம்பு அனாவசியமாக வீணடிக்கிறோம். ஹார்ட்டுக்குள்ள நரம்பு அதை அப்படியே சிங் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணி இந்த ஃப்ரீக்வன்சி பண்ணி நரம்பு இப்படி இருந்துச்சுன்னா சுருக்கி அதுக்கு எஞ்சில் உணர்ந்து நிறுத்தும் போது தான் அந்த பெயினுக்கு வருது. ஸோ ஆட்டோ பைபாஸ் வர்றது இல்லை, சிபிஆர் ஒர்க் பண்ணுறது கிடையாது. ஸோ நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நரம்பு வந்து பார்த்திங்கனாக்கா சும்மா அப்படி மாதிரி இருக்கணும், ஸ்ட்ராங்காக ரத்தம் ஓட்டம் நல்லா போயிட்டு வரணும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நரம்பு இருக்கும், ஆனால் அது போஷாக்கு இருக்காது, அது ஸ்ட்ராங் இருக்காது. பேருக்கு தான் வந்து ஒரு சணல் தொங்குற மாதிரி தொங்கிட்டு இருக்கும். அதில் வந்து ஏதோ பேருக்கு ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும். இது இப்போ இளம் பிள்ளைகளுக்கே இப்படி வர ஆரம்பிச்சிருக்கு. காரணம் ஃப்ரீக்வன்சி. சரி, இதெல்லாம் தாண்டி நம்ம இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது? ஃபஸ்ட்டு சொன்னாலே மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தொப்புளில் எண்ணெய் போடுறோம். இதை செஞ்சு பாருங்கள். காலையில் ஒரு நாள் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் உங்கள் கண் நல்லா அவ்வளோ ஒயிட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக ஏதோ ஒன்று காற்று பிடிங்கி விட்ட மாதிரி உடம்பு ஏதோ கலக்கலன்னு இருக்குப்பா. இதை அப்படியே ரெகுலர் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா பசிக்கும், நாடி நரம்புகள் நல்லா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது காலையில் எடுக்க வேண்டிய ஜூஸ். நரம்புனாலே சொல்லுவாங்க, நரம்படி நாராயணன் அப்படின்னு அந்த காலத்தில் எது சொன்னாங்கன்னாக்கா அது ஒரு முக்கியமான காய்கறி இருக்குது, அதான் கொத்தவரங்காய். இது நான் சொல்லாத பதிவே கிடையாது. எல்லா டிசீஸ்க்கும் இதை எடுத்துக்கலாம். டோட்டலாக நமக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா இந்த கொத்தவரங்காய் ஜூஸ். 4 கொத்தவரங்காய் பச்சையாக மென்று சாப்பிட்டாலும் சரி, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த முனியை கிள்ளி போட்டுறணும். 4 கொத்தவரங்காய் தண்ணியில் போட்டு நல்லா ஜூஸாக அடிச்சிங்கன்னா அப்படி நுர மாதிரி வந்துடும். அப்படி அழகாக பார்த்தீங்கன்னா அப்படி காஃபி ஆற்றின மாதிரி அப்படி பச்சையாக நிற்கும். ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் காலையில் குடிக்கணும், வெறும் வயிற்றில். 48 நாள் முடித்து பாருங்கள்,
உங்களுக்கு கை கால் வலிக்கிறது இருந்தாலும் சரி, கை கால் ஆட்டம் இருந்தாலும் சரி, நரம்பு வந்து தலைவலி இருந்தாலும் சரி, மெமரி லாஸ் இருந்தாலும் சரி, உடம்புல இருக்கக்கூடிய நாடி நரம்புகள்ல துடிப்பான ஒரு நரம்பு வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகி நின்றுருக்கும் இந்த 48 நாள்ல. இத வந்து ரெகுலரா எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒண்ணும் தப்பே கிடையாது. ஸோ இந்த ஜூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கண்டுகொண்டு வெளிநாட்டவர்கள் என்ன பண்றாங்க, டன் கணக்குல இங்கேருந்து நம்மளுடைய கொத்தவரங்காய் எடுத்துட்டு இருக்காங்க. சார் கேஸ் ஆச்சே சார், இது எப்படி எடுத்துக்கலாம்? சமைச்சிங்கன்னா கேஸ். பச்சையா குடுத்தா உங்களுக்கு கேஸே கிடையாது. அதனால தான் நீங்க பச்சையா சாப்பிடலாம். சொல்லுவாங்களே அந்த காலத்தில, கொத்தவரங்காய் மாரி இருந்துட்டு ஒரு குத்து விட்டான்ப்பா தாங்க முடியலப்பா என்னா வலி வலிக்குதும்பாங்க இல்லையா? காரணம் தசை நாறுகள்லேருந்து நரம்புகள் வரைக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த பார்க்கின்சனுக்கு ரொம்ப 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 பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நரம்பு வலு இழக்கும் பொழுது, அங்க அதிகப்படியான சக்தி போகும்போது தான் தாங்க முடியாம கை நடுங்குறது, நிக்க முக்கியம் பேலன்ஸ் கிடையாது. அப்படி வச்சு அப்படி நிக்கணும் ஸ்ட்ரெயிட்டா. அது பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பார்த்தா அப்படியே நடுங்கும். அது சின்ன பசங்களுக்கு நடக்குது. ஸோ சத்து வெளியேற்றம், சக்தி வெளியேற்றம் பல விஷயங்கள் இருக்கு. ஸோ மெயின் காரணம் மொபைல். அதுதான் வந்து இன்னைக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய டோபமைன் பாயிண்ட்ட நமக்கு வந்து டோட்டலா அழிச்சுக்கிட்டே வந்திருக்கிறதுக்கு காரணம். ஸோ இத நம்ம என்ன பண்ணணும்? இன்னைக்கு எல்லா காரணங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் தவிர்க்கவே முடியாத விஷயங்கள் இருந்தாலும், போஷாக்கான உணவா, ஒரு ட்ரிங்கா நம்ம இந்த கொத்தவரங்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இரவு நம்ம படுக்க போகும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, சாப்பிட்டு முடிக்கிறோம். ஸோ எப்பேர்ப்பட்ட நடுக்குவாதத்திலிருந்து சரி, நம்மகிட்ட இருக்கக்கூடிய கை நடுக்குவாதம் தான் கை சொன்ன பார்க்கின்சன் சொல்லுவாங்க. ஸோ நரம்பு வலிப்படுக்கு, தலைவலி இருக்கு. எனக்கு கால் நைட்டெல்லாம் அப்படியே வலிக்க ஆரம்பிச்சுச்சு. 4 பேரு கயிறு வச்சு கட்டினா நல்லாயிருக்கும், பிடிச்சு அமுக்கி விட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்களே, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும். ஸோ அவங்க எடுக்கக்கூடிய பேக், ஸ்கூல் பேக்லாம் அவ்வளோ வெயிட்டா இருக்கும். ஸோ ஒரு 10லேருந்து ஒரு 20, 25 வயசு இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சுண்டக்காய் சைஸ்ல நம்ம வந்து எடுக்க வேண்டிய லேகியம் வந்து கண்டங்கத்திரி லேகியம். இது அவ்வளோ பெரிய நல்ல விஷயம். சாப்பிட்டுட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல பெரியவங்க எடுத்துக்கலாம். சின்னவங்க அதில ஒரு பாதி எடுத்துக்கலாம். சும்மா எடுத்துட்டு ஹாட் வாட்டர் குடிச்சுக்கோங்க. இத ரெகுலரா எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனையே இருக்காது. நடுக்குவாதம், இந்த பார்க்கின்சன்ங்கக்கூடிய தலை ஆடு, நரம்பு பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. இப்ப காலையில என்ன பண்றோம்? கொத்தவரங்காய் ஜூஸ், நைட் வந்து கண்டங்கத்திரி லேகியம். இந்த கண்டங்கத்திரி லேகியம் எடுக்கும்போது இன்னொரு மல்டி பர்ப்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நுரையீரல் சுருங்கி விரியும் தன்மை, நுரையீரல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, கபம் அதாவது கண்டத்தில சளி இருந்துச்சுன்னா, தொண்டையில சில பேருக்கு சளி இருந்துகிட்டே இருக்கும். அந்த கண்டத்தில இருக்கக்கூடிய சளியையும் முறித்து எடுக்கக்கூடிய சக்தி அதான் கண்டங்கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க. உடம்புல முக்கியமான கண்டம் எது? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டு, நுரையீரல் எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயம். அதையே சூப்பர் பண்ணி குடுக்கும். அதனால தான் அந்த கண்டங்கத்திரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லேகியம்லாம் இன்னைக்கு வந்து அந்த காலத்தில செஞ்சு குடுக்கறதுக்கு ஆள் இருந்துச்சு, செஞ்சாங்க. இப்ப கிடைக்கல. ஆனா நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்குது. ஸோ அதனால அதில நல்ல பிராண்டா வாங்கிட்டு நைட்டு நீங்க அத யூஸ் பண்ணுங்க. ஸோ இது 2மே எடுத்தாலே சிறியோர் முதல் பெரியவர் வரை இந்த நரம்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரச்சனை இருக்காது. மெமரி லாஸ் இருக்காது. ஸ்ட்ராங் இருக்கும். பிளேயர்ஸ் நம்ம கிரவுண்ட்ல பூந்து விளையாடுறாங்க பார்த்தீங்களா? அது ஹாக்கியா இருக்கட்டும், கிரிக்கெட்டா இருக்கட்டும், ஃபுட்பாலா இருக்கட்டும், இந்த ஸ்கூல்ல விளையாடக்கூடிய பசங்களா இருக்கட்டும், எந்த பிளேயர்ஸா இருந்தாலும் சரி, கண்டங்கத்திரிக்காய் லேகியம் எடுத்தாங்க அப்படின்னா, சூப்பர். அதேமாரி இந்த கொத்தவரங்காய் ஜூஸ். அடுத்தது நம்ம என்ன பண்றோம்? இன்னொரு ஜூஸ் மாரியே ஒண்ணு எடுக்கலாம். என்ன? ஏலக்காய் இருக்கு பார்த்தீங்களா? அது அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தது. முருங்கா பவுடர். முருங்கைக்காய்க்கு இணையான ஒன்று அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. முருங்கை இலை பத்தி என்ன பண்ண பாருங்க, முரிங்கா லீவ்ஸ் அதாவது இன்னைக்கு வந்து கிடைக்குது. முன்னெல்லாம் வந்து மேலே ஏறி அதை எடுத்து சூப்பா முருங்கைக்காய் சூப்பா எடுத்துக்கலாம். சூப்பர். முருங்கைக்காய் கீரை வதக்கி சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பர். அயர்ன் சத்து இருக்கும். இன்னைக்கு வந்து பவுடராவே கிடைக்குது. அது வந்து முரிங்கா லீஃப் பவுடர்ன்னு கேட்டிங்கனாலே இன்னைக்கு வந்து எல்லா ஆர்கானிக் ஷாப்லயும் கிடைக்குது. ஸோ ஒரு டம்ளர் தண்ணீல நீங்க என்ன பண்றீங்க, 1 டீஸ்பூன் இல்லன்னா 2 டீஸ்பூன் உள்ள போட்டுக்கோங்க. ஏலக்காய் 2, 3 சிட்டிகை உள்ள போட்டுக்கோங்க. இல்ல முழு ஏலக்காய் தட்டி போட்டுட்டாலும் ஓகே தான். இப்ப நீங்க அத வந்து பாயில் பண்ணுங்க. இந்த டீ ஏலக்காய் டீன்னு வச்சுக்கலாம். இல்ல முருங்கைக்காய் லீவ் சூப்புன்னே வச்சுக்கலாம். சூப்பாவே இருக்கும் சூப்பராவே. இத ஈவினிங் டைம்ல எடுங்க. ஸோ இப்போ காலையில என்ன பண்றோம்? நம்ம எடுக்க வேண்டியது கொத்தவரங்காய் ஜூஸ். ஈவினிங் டைம்ல நான் இந்த மாரியான ஒரு டீ டைம்ல ஒரு சூப் மாரி எடுத்துக்கிறோம். நைட் வந்து கண்டங்கத்திரி. மேஜரா பிரச்சனை இருக்கவங்க இத ஃபாலோ பண்ணாலே போதும். அப்படியே படிப்படியா சூப்பர் ஆயிடும். இல்ல எனக்கு பிரச்சனையே இல்ல அப்படின்னா இத ரெகுலரா எடுத்துக்கிட்டே வாங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஏன்னா இன்னைக்கு வந்து ரேடியேஷன் அப்படிங்கிறது வந்து எந்த ரூபத்துல வருதுன்னு தெரியாது. சாப்பிடுற உணவுல போஷாக்கு இருக்கா? இல்ல. உங்களுடைய டைட்டான ஷெட்யூல். நெறைய டார்கெட். நீங்க உட்கார்ந்து அவ்ளோ ஒர்க் பண்ணணும் ஃபுல்லா. அப்ப நாடி நரம்புகள் தளர்ந்து விடக்கூடாது. தளர்றனால தான் இவ்வளோ பிரச்சனை. டயர்ட் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா டயர்ட் ஆக மாட்டீங்க. ரொம்ப பேலன்ஸ்டா இருப்பீங்க. ரொம்ப யங்கா இருப்பீங்க. இந்த இளமை அப்படின்னு சொல்ல விஷயங்கள நாடி நரம்பு நல்லா இருந்தாலே சூப்பராச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இத மட்டும் எடுத்துட்டு வாங்களேன். காயகல்பம் மாரி. இதெல்லாம் அதிகப்படியா செலவு கிடையாது. நேரம் ஒதுக்கி கொஞ்சம் எடுத்தாலே போதுமான விஷயம். இந்த நேரம் தான் சார் இல்ல நான் என்ன பண்றது? ரொம்ப சிம்பிளா ஒரு 48 நாள் நீங்க ஒரு மண்டலம் வந்து நீங்க சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க அத விட மாட்டீங்க. ஏன்னா, அதோட பலன் வந்து கை மேல் கிடைச்ச மாரி. நீங்க சாப்பிட்டு ஒரு 5 நாள்லலாம் பார்த்தீங்கன்னா, என்னமோ என்னடா கேஸ்ட்ரிக் நமக்கு பிரச்சனை இருந்துச்சு. எங்க போச்சுன்னு தெரியாது. தலைவலி இருந்துச்சு, எங்க போச்சுன்னு தெரியாது. ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு, எங்க போச்சுன்னு தெரியாது. நமக்கு பர்சனலான ப்ராப்ளம் நெறையா இருந்துச்சு, எங்க போச்சுன்னு தெரியாது. ஆக மொத்தத்தில
நம்மளுடைய இயக்கம், அண்டம், கண்டம், பிண்டம் இந்த 3 இயக்கத்தையும் இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செல்ஸ்லயும் இருக்கக்கூடிய அந்த அணுக்களின் மிகப்பெரிய ஒரு எனர்ஜிய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். கண் நல்லா தெரிஞ்சிருக்கும், முடி நல்லா வளர்ச்சி இருக்கும், நம்மளோட உடம்பு ஹீட் இருக்காது. ஏதோ அப்பப்போ டயர்ட் ஆவோமே, எங்கடா போச்சு அதெல்லாம்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா வாதம், பித்தம், கபத்தையும் பேலன்ஸ் பண்ணியிருக்குமா? நரம்பு ஸ்ட்ராங்கா இருக்குமா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. என்னமோ நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு, இப்ப ஏன் இல்ல? தூங்க மாட்டோமே சரியா, இப்ப நல்லா தூங்குறோமே, ரெஸ்ட் எடுக்கோமே, எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய விஷயம் தான் இந்த முருங்கை லீஃப் பவுடர், முருங்கா பவுடர். அதுதான் நம்ம ஏலக்காய் சாப்பிடும்பொழுது என்ன ஆகும்னா, அவ்வளோ சூப்பரா அந்த சூப் டேஸ்ட் இருக்கும். தேவையான அளவு நீங்க சால்ட் போட்டுக்கோங்க. சூப் மாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, முருங்கா லீஃப் எடுக்கும் பொழுது, நீங்க அதுக்குன்னு போயிட்டு நீங்க வந்து கடையில நாட்டு மருந்து கடையில போயிட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து முக்கியமான பிளாக் சால்ட் ஒண்ணு இருக்கும். அத வாங்கி வச்சுக்கலாம். அத யூஸ் பண்ணலாம். அதேமாரி இந்துப்பு யூஸ் பண்ணலாம். கல்லுப்பு யூஸ் பண்ணலாம். இது ரத்தத்தை சுத்திகரிக்கும். அது மேலே நரம்புல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன சரி பண்ணி கொடுக்கும். யூரினரி இன்ஃபெக்ஷன சரி பண்ணி கொடுக்கும். ஸோ, இதுக்கு மேல நெறைய இருந்தாலும், இது மட்டுமே இப்படி எடுத்துக்கோங்களேன். இதான் காலை நம்மளுடைய இந்த கொத்தவரங்காய் ஜூஸ், மாலை இந்த முருங்கைக்காய் லீஃபோட ஒரு சூப்பு, நைட் வந்து கண்டங்கத்திரிக்காய் லேகியம். அவ்வளோதான். இத மட்டும் எடுத்துட்டு வாங்க ஒரு 48 நாள் உங்களுக்கு வியாதி இருந்த இடமே காணாம போயிடும். இப்ப நான் நரம்பு பத்தி பேசிட்டு இருக்கேன். நரம்பு வலுப்படுறதுக்கு பத்தி பேசியிருக்கேன். நரம்போடு சேர்ந்த தசை நார்கள், தசையோடு சேர்ந்த ரத்தம், ரத்தத்தோடு சேர்ந்த உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய உறுப்புகள், மேல் சுவர்கள், இது எல்லாமே வந்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா சரியா இருக்கும். ஸோ, நம்மளோட டோட்டல் பாடிக்குமே இது டோட்டலே மிகப்பெரிய ஒரு போஷாக்க குடுத்துரும். ஸோ, ஸ்ட்ராங் குடுத்துரும். ஸோ, பிரச்சனை எங்க இந்த ரூட் காசஸ் என்ன? அதான் மெயினா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், தொப்புள்ள எண்ணெய் போடணும். அது எல்லா டிசீஸையுமே சரி பண்ணி குடுத்துரும். இதுல நம்ம கவனமா இருக்கணும். நைட் படுக்க போம்போது ஒரு 1/2 அன் ஹவர் இல்லன்னா ஒரு 10 நிமிஷம். லைட்டா அந்த தொப்புள்ள தேங்காய் எண்ணெய் விடுவதன் காரணமாக, உங்களுடைய இத்தனை நரம்புகள் பிரச்சனையுமே சரியாகிவிடும். ஸோ, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. பல வியாதிகள் ரூட் காசஸ் இதுலேருந்து தான் போகுதுங்கிறதுனால இந்த பதிவு ரொம்ப முக்கியம். நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.